இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே அன்பான தேவனுடைய பிள்ளைகளை அன்பாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த நாளிலும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். இந்த நாள் இந்த வருடத்தின் 5வது மாதத்தின் கடைசி நாள், கடைசி ஓய்வு நாள் ஆராதனை. அன்பானவர்களே, உலகமெங்கிலும் பரவி கொண்டிருக்கிறதான இந்த வைரஸ் தொற்று நிமித்தமாக இந்த நாளோடு சேர்த்து 11 வாரங்களாக நாம் சபையாராக கூடி தேவ சமூகத்தில் இருந்து ஆராதிக்க முடியாத ஒரு காலகட்டத்திற்குள்ளாக நாம் நின்று கொண்டிருக்கிறோம். ஆனாலும் இந்த நாட்களிலே அறிவியலின் முன்னேற்றத்தை முன்னிறுத்தி இப்படிப்பட்ட மீடியாக்கள் மூலமாக நாம் பாடல்களை பாடவும் அவரை ஆராதிக்கவும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கவும் ஒரு பாக்கியத்தை நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். ஆனாலும் அன்பானவர்களே, 11 வாரங்களாக தேவ சமூகத்தில் வந்து அவரை ஆராதிக்க முடியாத, அவர் சபை கூடி ஆராதிக்க முடியாத நிலைமையில் இருக்கிற அன்பானவர்களே, நீங்கள் ஒவ்வொரு நாட்களும் உங்கள் ஆவியை கிறிஸ்துவின் பலனோடு அனலாக்குங்கள், ஆவியிலே பலப்படுங்கள், ஆவியிலே உற்சாகப்படுங்கள் என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தை முன்னிறுத்தி நான் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம். பொல்லாத பிசாசானவன் யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி கொண்டிருக்கிறான். ஆகவே நாம் சற்று சோர்ந்து போனாலும், ஆவிக்குரிய வாழ்க்கையின் காரியங்களிலே சற்று இடறினாலும் அந்த பொல்லாதவன் முழுமையாக அவன் வஞ்சித்து விடுவான் என்பதை தயவாய் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். ஒருவேளை இந்த நாட்களிலே ஸ்தோத்திரம் தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையின் அனுபவங்களை புடமிடுவதற்கென்று ஏற்படுத்தின நாட்களாக கூட காணப்படலாம் அல்லவா? ஆகவே சபை கூடி வருவதற்கு வாய்ப்பில்லை என்று சொல்லி வீட்டில் உலக பிரகாரமான குடும்பத்திற்கு ஏதுவான பிழைப்பிற்கு ஏதுவான காரியங்களிலே மாத்திரம் உங்கள் கவனத்தை தயவாய் நீங்கள் திருப்பாதபடிக்கு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுங்க, ஆவிக்குரிய காரியத்திற்கு முதலிடம் கொடுங்கள். அப்பொழுது ஆவியானவர் உங்களை உற்சாகப்படுத்துவார், ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவார். நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். அன்பானவர்களே, சீக்கிரத்தில் இப்படிப்பட்டதான நிலைமைகள் மாற வேண்டும். உலகமெங்கிலும் ஸ்தோத்திரம் தேசத்தின் ஜனங்கள் அத்தனை பேர்களும் கூடி ஆராதிப்பதற்குரியதான ஒரு சூழ்நிலைமைகளை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அதற்காக நாம் ஜெபிப்போம். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் ஆவியானவர் நமக்கு தருகிற வார்த்தைகளுக்கு நேராக நாம் நம்முடைய கவனத்தை திருப்ப போகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேச வேண்டும் என்று சொல்லி கண்களை மூடி ஒரு நிமிடம் நாம் ஜெபிக்கலாமா? சர்வவல்லமையுள்ள பிதாவே, எங்களோடு நீர் பேசுகிற நல்ல தேவன் ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் எங்களுக்கு வேண்டிய நல்ல வார்த்தைகளை கர்த்தர் எங்களுக்கு தந்தருளும்படிக்காக ஜெபிக்கிறேன். அடிமையை கிருபைக்குள் மறைத்துக் கொள்ளும். நீர் வெளிப்படும், ஜனங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் தியானத்திற்காக உன்னத பாட்டு அதனுடைய 6வது அதிகாரம் 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். உன்னத பாட்டு 6ஆம் அதிகாரம் 3வது வசனம். நான் என் நேசர் உடையவள், என் நேசர் என்னுடையவர். ஸ்தோத்திரம். இந்த நாளினுடைய செய்தியின் தலைப்பு நான் என் நேசருக்கே. நான் என் நேசருக்கே என்கிறதான தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கலாம் என்று சொல்லி கிறிஸ்துவுக்குள்ளாக நான் விரும்புகிறேன். வசனம் சொல்லுகிறது, நான் என் நேசருடையவள், என் நேசர் என்னுடையவர். ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, இந்த உலகத்திலே நாம் நமக்கென்று சொந்தம் கொண்டாடுவதற்கு எதுவும் இல்லை. அது மாத்திரமல்ல, நம்மையே எனக்கென்று சொந்தம் கொண்டாடுவதற்கும் அதிகாரமும் உரிமையும் ஸ்தோத்திரம் கொடுக்கப்படவில்லை. நாம் யாருக்குரியவர்கள்? ஒவ்வொருடைய உள்ளத்திற்குள்ளாகவும் இந்த கேள்வி எழுப்ப வேண்டும். நான் யாருக்கு சொந்தம்? என் கணவனுக்கா? என் பிள்ளைகளுக்கா? இன்னும் உலகத்திலே என்னை சூழ்ந்து நிற்கிற சொந்த பந்தங்களுக்கா? இல்லை என்றால் என் நேசர் ஒருவருக்கு மாத்திரமா?
இந்த உலகத்திலே சரீரப்பிரகாரமாய் வாழுவதற்கு ஸ்தோத்திரம் சில ஆண்டுகளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். சிலருக்கு ஆமென் நீண்ட ஆயுள் இருக்கலாம், சிலருக்கு குறுகின ஆயுள் இருக்கலாம். அது முக்கியமல்ல. இந்த உலகத்திலே ஒரு மனிதனோ ஒரு மனுஷிய வாழுவதற்கென்று சரீரப்பிரகாரமாய் கொடுக்கப்பட்டிருக்கிற ஆயுசு நாட்களிலே சொந்தம் கொண்டாடி கொள்வதற்கென்று சில உறவுகளை தேவன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அந்த உறவுகளை நாம் நேசிக்க வேண்டும், அந்த உறவுகளிடத்தில் அன்பாயிருக்க வேண்டும், பட்சமாயிருக்க வேண்டும், விட்டு கொடுக்க வேண்டும், இன்னும் பல காரியத்தை நாம் செய்ய வேண்டும். அதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் நான் முழுமையாக யாருக்கு உரிய ஒரு நபர் என்கிறதான ஒரு கேள்வி நமக்கு முன்பாக வரும் என்று சொன்னால், சரீர பிரகாரமாக உறவு கொண்டாடுகிறவர்களுக்கு நான் அல்ல, என் நேசருக்கே நான் சொந்தம், என் இயேசுவுக்கே நான் சொந்தம் என்கிறதான உள்ளான உணர்வு யாருக்குள்ளிருந்து வெளிப்படுகிறதோ அவர்களை கர்த்தர் நேசிக்கிறார். ஸ்தோத்திரம். எவ்வளவு ஒரு ஆழமான ஒரு வேத பகுதி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் யாருக்கோ உரியவர்கள் அல்ல. ஸ்தோத்திரம். யாரோ ஒரு குறிப்பிட்ட ஒருவருக்கும் உரியவர் அல்ல. நேசர் இயேசுவுக்கு மாத்திரம் சொந்தமான ஒரு நபர் என்கிற உணர்வு நமக்குள் வர வேண்டும். அந்த உணர்வு வந்தால் வசனத்தின் அடுத்த பகுதி சொல்லுகிறது, என் நேசரும் என்னுடையவர், அவரும் எனக்கு சொந்தமானவர் என்று சொல்லி நாம் தைரியமாய் சொல்ல முடியும். எப்பொழுது நான் என் நேசருக்கு உரிய ஒரு நபர் என்று முழுமையாக நம்மை ஒப்புக் கொடுக்கிறோமோ அப்போதான் இயேசு எனக்குரியவர் என்று சொல்லி நாம் சொந்தம் பாராட்ட முடியும், நாம் உரிமை கொள்ள முடியும் என்பதை தயவாய் மறந்து விடாதீர்கள். ஏதோ ஜெபிப்பதினாலோ, ஏதோ வேதத்தை வாசிப்பதினாலோ, ஏதோ ரட்சிப்பை பெற்றுக்கொண்டதினாலோ, ஏதோ பாடல்களை பாடுவதினாலோ, ஏதோ காணிக்கைகள் தசம பாகங்களை கொடுப்பதினாலோ, ஏதோ இன்னும் கர்த்தருடைய காரியத்திற்கென்று நேரங்களையும் பணத்தையும் செலவு செய்வதினாலோ அவர் எனக்குரியவர் என்று நாம் உரிமையாய் சொல்லிவிட முடியாது. ஆனால் எப்பொழுது நான் அவருக்கு உரிய ஒரு நபர் என்று சொல்லி முழுமையாக நம்மை அர்ப்பணிக்கிறோமோ அப்பொழுதுதான் அன்பானவர்களே என் நேசர் எனக்கு உரியவர் என்று சொல்லி நாம் தைரியமாய் சொல்ல முடியும். நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி உலகத்தில் எத்தனையோ கோடி பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆமென் வசனத்தின்படி பார்க்கும் பொழுது அப்படி சொல்லுகிறவர்கள் எல்லாரும் கிறிஸ்தவர்கள் ஆகிவிட முடியாது. இந்த வசனத்தின் அடிப்படையிலே நான் என் நேசருடையவள், என் நேசர் என்னுடையவர் என்கிற அந்த பூரணமான ஒரு அனுபவத்திற்குள் யார் வருகிறார்களோ அவர்கள்தான் உண்மையாக கிறிஸ்துவின் உடையவர்கள் என்பதை தயவாய் மறந்து விடாதீர்கள். இந்த வார்த்தையை கவனிக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கை நிலைமை இந்த வசனத்தின் அடிப்படையிலே எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் தயவாய் ஒவ்வொரு நாட்களிலும் நீங்கள் ஆராய்ந்து பார்க்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் அதே உன்னத பாட்டின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, நான் என் நேசருடையவள், அவர் பிரியம் என் மேல் இருக்கிறது. ஸ்தோத்திரம். யார் தங்களை முழுமையாக நேசருக்கென்று ஒப்புக் கொடுக்கிறார்களோ அவர்கள் மேல் கர்த்தருடைய பிரியம், கர்த்தருடைய அன்பு இருக்கிறது என்பதையும் வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஆகவே ஸ்தோத்திரம், கர்த்தர் என் மேல் அன்பாய் இருக்கிறார் என்பதை நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும் என்று சொன்னால், நான் என் நேசருக்கு உரியவர் ஒரு நபர் என்று சொல்லி உண்மையான இருதயத்தோடு யார் அர்ப்பணிக்கிறார்களோ அவர்கள் மேல் கர்த்தர் எப்போதும் அன்பாக, பட்சமாக, நேசமாக, பிரியமாக இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். ஸ்தோத்திரம். அப்படி என்றால் ஸ்தோத்திரம், நான் என் நேசருடைய ஒரு நபர், நேசருக்குரியவர், நான் நேசருக்குரிய ஒரு நபர், நேசரின் பிரியம் என் மேல் இருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விரும்பினால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி காணப்பட வேண்டும் என்று சொல்லி அதே உன்னத பாட்டின் புஸ்தகத்தில் இருந்து சில காரியங்களை ஸ்தோத்திரம் ஆவியானவர் எனக்கு உணர்த்தினார். அந்த காரியங்களை நான் உங்களோடு கூட இந்த நாளிலே பகிர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லி வாஞ்சிக்கிறேன். அதே உன்னத பாட்டின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், முதல் பகுதி விதமாய் சொல்லுகிறது, என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய். ஸ்தோத்திரம். நான் என் நேசருக்கு உரிய ஒரு நபர், என் நேசருடைய பிரியம் என் மேல் இருக்கிறது என்று சொல்லி யார் தைரியமாய் சொல்ல முடியும் தெரியுமா?
நேசர் இயேசு கிறிஸ்துவின் இருதயத்தை யார் கவர்ந்து கொண்டார்களோ அவர்களே ஸ்தோத்திரம் நேசருக்குரியவர்கள், நேசரின் பிரியத்திற்கு உரியவர்கள் என்பதை இந்த வசனம் நமக்கு அழுத்தம் திருத்தமாக வெளிப்படுத்துகிறது. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பானவர்களை கவர்ந்து கொள்வது என்று சொன்னால் அட்ராக்ஷன். ஸ்தோத்திரம். இன்றைக்கு உலகத்தில் யார் யாருடைய இருதயத்தில் எல்லாமோ இடம் பிடிக்க வேண்டும் என்பதற்காக, யார் யாரையோ கவர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒவ்வொருவரும், அது ஆண்களாயிருந்தாலும் பெண்களாயிருந்தாலும், வயது முதிர்ந்தவர்களாயிருந்தாலும் இளமையில் இருக்கிறவர்களாக இருந்தாலும் எவ்வளவோ காரியங்களை செய்கிறார்கள் பாருங்கள். ஸ்தோத்திரம். அந்த மனிதனுடைய இருதயத்திலே நான் இடம் பிடித்து விட வேண்டும், இந்த நபருடைய இருதயத்திலே எனக்கு ஒரு இடம் வேண்டும் என்று சொல்லி அவர்களை கவர்ந்து கொள்ளுவதற்காக எவ்வளவோ பிரயாசப்படுகிறதை ஸ்தோத்திரம் நாம் பார்க்கிறோம். ஒருவேளை நீங்களும் கூட யாருடைய இருதயத்திலும் இடம் பெற்றுவிட வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்திலே இத்தனை நாட்களாக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நேசருடைய இருதயத்தை நாம் கவர்ந்து கொள்ளத்தக்க விதத்திலே இந்த உலகத்தில் ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். நமக்கென்று இந்த உலகத்திலே கொடுக்கப்பட்டிருப்பது ஒரே ஒரு வாழ்க்கை. அந்த ஒரே ஒரு வாழ்க்கையில அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த வாழ்க்கையிலே இயேசுவை நான் கவர்ந்து கொள்ள வேண்டும், இயேசு கிறிஸ்துவின் இருதயத்தை நான் கவர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தோடு வாழ யார் தங்களை முழுமையாக ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்களே நேசருக்குரியவர்கள், அவர்களே கர்த்தரால் நேசத்திற்குரியவர்களாய் மாறுவார்கள் என்பதை தயவாய் மறந்து விடாதீர்கள். ஸ்தோத்திரம். பாருங்கள், ஒரு செய்தியை நான் வாசித்தேன். நம்முடைய தமிழகத்திலே ஸ்தோத்திரம் முதல்வராய் இருந்து மரித்து போனதான அருமையான ஸ்தோத்திரம் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் தன்னுடைய வீட்டிலிருந்து வெளியிலே ஸ்தோத்திரம் அலுவலகத்திற்கோ இன்னும் பல இடங்களுக்கோ அவர்கள் தன்னுடைய வாகனத்திலே பிரயாணப்படுவார்களாம். அப்படி பிரயாணப்படும் பொழுது ஸ்தோத்திரம் ஒரு நாள் பல முறை அந்த பகுதியில் உள்ளதான ஒரு 50 வயதிற்கு மேற்பட்ட ஸ்தோத்திரம் ஒரு நபர் ஓடி வருவாராம். ஓடி வந்து முன்பாக நின்று செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் வாழ்க, அம்மா அவர்கள் வாழ்க வாழ்க என்று சொல்லி ஸ்தோத்திரம் உரத்த சத்தம் இடுவாராம். ஸ்தோத்திரம். பலர் அதை தடுப்பார்களாம். ஆனாலும் அவர் ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாட்களிலும் அதை செய்வதை நிறுத்தவில்லை. அதை அவர் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு கடமையாகவே வைத்து விட்டார் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். இது தொடர்ச்சியாக நாட்கணக்கிலே மாதக்கணக்கிலே நடந்து கொண்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். சில வருடங்கள் கழிந்த பிற்பாடு ஸ்தோத்திரம் அருமையான அந்த முதலமைச்சர் அம்மா அவர்கள் என்ன செய்தார்களாம் தெரியுமா? ஸ்தோத்திரம் ஒரு நாள் வாகனத்தை நிறுத்த சொன்னார்களாம். நிறுத்திவிட்டு அந்த குறிப்பிட்ட நபரை தன்னிடத்திலே அழைத்தார்களாம். அழைத்து ஸ்தோத்திரம், நீ யார், நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள், ஏன் இப்படி சத்தமிடுவீர்கள் என்று சொன்ன பொழுது, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், எப்படியும் நான் உங்க மனசுல இடம் பிடிச்சிடணும் அப்படின்பதற்காக நான் இத்தனை ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த காரியத்தை செய்து வருகிறேன் என்று சொன்ன பொழுது அருமையான ஸ்தோத்திரம் செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் என்ன செய்தார்களாம் தெரியுமா? ஓகே அப்படின்னு சொல்லி புன்முறுவலோடு கூட ஸ்தோத்திரம், நீங்கள் என்னை பிற்பாடு அலுவலகத்தில் வந்து பாருங்கள் என்று சொல்லி தன்னுடைய பாதுகாவலரிடத்தில் சொன்னாரா, இவர்களை அழைத்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்து கொண்டு போன பொழுது ஸ்தோத்திரம் இவருடைய காரியத்தை குறித்து முழுமையாக விசாரித்து பல உதவிகளை அந்த குறிப்பிட்ட நபருக்கு செய்ததாக அந்த செய்தியிலே நான் வாசித்தேன். பாருங்கள், ஒரு நாட்டினுடையதான ஸ்தோத்திரம் முதலமைச்சராய் இருக்கிற ஒரு நபருடைய இருதயத்தில் இடம் பிடிக்க வேண்டும் என்பதற்காக தொடர்ச்சியாக பல வருடங்கள் ஸ்தோத்திரம் இந்த குறிப்பிட்ட நபர் அந்த காரியத்தை தினந்தோறும் செய்ய தவறவே இல்லையா. கடைசியில் அந்த அம்மாவுடைய இருதயத்தில் இடம் கிடைத்தது, கிடைக்க வேண்டிய சில நன்மைகளையும் அதிகப்படியாக சில ஆசீர்வாதங்களை உலக பிரகாரமாக அந்த நபர் பெற்றுக்கொண்டார் என்று சொல்லி அந்த செய்தி நமக்கு அழகாக காண்பிக்கிறது. அப்படி என்றால் இந்த உலகத்திலே ஸ்தோத்திரம் நம்மை உருவாக்கி, நம்மை கண்டெடுத்து, நம்மை ரட்சித்து, நம்மை அபிஷேகித்து, இதுவரையிலும் ஜீவன், சுகம், பலன் எல்லாவித நன்மைகளையும் தந்து அற்புதமாய் நடத்தி வருகிற இயேசு கிறிஸ்துவின் இருதயத்திலே இடம் பிடிப்பதற்காக, அவருடைய இருதயத்தை கவர்ந்து கொள்ளுவதற்காக நாம் எவ்வளவு அதிகமாய் பிரயாசப்பட வேண்டும், எவ்வளவு அதிகமாய் ஒவ்வொரு நாட்களிலும் ஆமென் கவனமாய் வசனத்தின்படி நாம் வாழ வேண்டும் என்பதை தயவாய் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதனை, ஒரு மனுஷியை கவர்ந்து கொள்வதற்காக இந்த உலகத்தில் எவ்வளவோ காரியங்களை ஸ்தோத்திரம் முயற்சி செய்து ஸ்தோத்திரம் பலர் தோற்று போய்விடுகிறார்கள். பலர் தோல்வி அடைந்தது நிமித்தமாக தற்கொலை
அறியாமலே செய்து விடுகிறார்கள். ஆனால் நேசர் இயேசு கிறிஸ்துவின் இருதயத்தை கவர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வசனத்தின்படி யார் பிரயாசப்படுகிறார்களோ அவர்கள் தோற்று போவதில்லை. அவர்களை கர்த்தர் நேசித்து நீ எனக்குரிய ஒரு நபர் என்று சொல்லி, நீ எனக்கு சொந்தம் என்று சொல்லி, என் பிரியம் உன்மேல் இருக்கிறது என்று சொல்லி நிச்சயமாக ஆண்டவர் உங்களை ஸ்தோத்திரம் அரவணைத்துக் கொள்வார் என்பதிலே சந்தேகமில்லை. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய் என்று என் நேசர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வரையிலையும் நாம் கிறிஸ்துவுக்குள் ஒவ்வொரு நாளிலும் வசனத்தின்படி அவருடைய இருதயத்தை கவர்ந்து கொள்வதற்கு ஏதுவான அத்தனை காரியத்தையும் செய்ய தவறவே கூடாது. ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய இருதயம் முழுமையாக ஆண்டவருக்கு நேராய் திருப்பப்பட வேண்டும். காரணம், இருதயம் என்பது மகா கேடுள்ளது, மகா திருக்குள்ளது. அது நேரத்திற்கு நேரம் தன்னுடைய சிந்தனைகளை மாற்றிக்கொண்டே இருக்கும், தன்னுடைய செயல்பாடுகளை மாற்றிக்கொண்டே இருக்கும். ஆகவே முழு இருதயத்தோடு ஆண்டவரிடத்தில் அன்பு செலுத்துகிற, முழு இருதயத்தோடு ஆண்டவரை நோக்கி பார்க்கிற ஒரு நல்ல அனுபவத்தை ஒவ்வொரு நாட்களிலும் ஜெபத்திலே ஆண்டவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டு அவருடைய வாயிலிருந்து மகனே மகளே என் இருதயத்தை கவர்ந்து கொண்டா என்று சொல்லி நல்ல வார்த்தையை கேட்க கர்த்தர் உங்களை நடத்துவாராக. இரண்டாவதாக, அதே உன்னத பாட்டின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, என் பிரியமே நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுது ஒன்றும் இல்லை. ஆண்டவர் ஸ்தோத்திரம் நம்மை பார்த்து நீ எனக்கு சொந்தம் என்று, என் பிரியம் உன்மேல் இருக்கிறது என்று எப்பொழுது அவர் சொல்வார் என்று சொன்னால், அவர் நம்மை பார்த்து சொல்லணும், என் பிரியமே நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுது ஒன்றுமே இல்லை. அப்படி என்றால் பூரண ரூபவதி என்று சொன்னால் முழுமையான அழகு. எந்த அழகை இது வெளிப்படுத்துகிறது என்று சொன்னால் பரிசுத்த அழகு. ஸ்தோத்திரம். பாருங்கள், முதலாவது பார்த்தோம் நேசரின் இருதயத்தை கவர்ந்து கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை. இரண்டாவது, பழுது இல்லாத பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை யார் வாழுகிறார்களோ அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், நீ எனக்கு சொந்தம். எவ்வளவு நல்ல ஒரு வசனம் பாருங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மை அவர் எப்பொழுதெல்லாம் பார்க்கிறாரோ ஸ்தோத்திரம், அவர் பார்க்கும் பொழுதெல்லாம் ஸ்தோத்திரம், நம்முடைய வாழ்க்கையிலே அவர் விரும்புகிற பூரணமான அழகாகிய பரிசுத்தம் வெளிப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தமாய் இருக்கும்படிக்கு தேவனாகிய கர்த்தர் உங்களையும் என்னையும் உலகத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். நீ எனக்கு சொந்தமாய் இருக்கும்படி, நீ என் சொந்த ஜனமாய் இருக்கும்படி உன்னை எனக்கென்று தெரிந்து கொண்டேன் என்று சொன்ன ஆண்டவர் ஸ்தோத்திரம், அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து அவருக்கு பிரியமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லித்தான் அவர் நம்மை அழைத்திருக்கிறார். நம்மை அவர் தேடி வருவதற்கு முன்பாக உண்மையாகவே ஸ்தோத்திரம் அசுத்தமான வாழ்க்கை தான், பாவ வாழ்க்கை தான், சிற்றின்பங்கள் நிறைந்த வாழ்க்கை தான், மனதும் ஸ்தோத்திரம் மாமிசமும் விரும்பின அத்தனை காரியத்தையும் யாருக்கும் பயப்படாம தைரியமா துணிகரமாய் செய்து கொண்டிருந்த ஒரு வாழ்க்கை. ஆனால் கர்த்தரால் கண்டுபிடிக்கப்பட்ட பிற்பாடு, அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? கர்த்தராகிய நேசர் உங்களை பார்க்கும் பொழுது நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுது ஒன்றுமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நாம் கிறிஸ்துவுக்குள்ளாய் மாறியிருக்கிறோமா? அதை சற்று இந்த நாளில் நீங்கள் யோசித்து பாருங்கள். உள்ளத்தின் ஆழத்தில் யோசித்து பாருங்க. ஒவ்வொரு செயல்களும் ஒவ்வொரு காரியங்களும் ஸ்தோத்திரம் அன்பானவர்களே நம்மில் பரிசுத்தத்தை வெளிப்படுத்துகிறதா என்பதை சற்று நீங்கள் யோசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அது உங்கள் வாழ்க்கைக்கு மிகவும் நன்றாயிருக்கும், மிகவும் பிரயோஜனமாயிருக்கும். அவர் நம்மை காணும் பொழுது பரிசுத்தத்தை நம்மில் அவர் காண வேண்டும். வசனம் சொல்லுகிறது, ரோமர்கள் நிருபம் 12ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை
வேண்டிக் கொள்ளுகிறேன். அப்போ நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமாய் ஒப்பு கொடுப்பதுதான் தேவனுக்கு பிரியம். பரிசுத்த வாழ்க்கை வாழுவதற்கென்று நம்முடைய சரீரத்தை முழுமையாக ஒப்பு கொடுக்கணும். ஆனால் இந்த உலகத்தில் இன்றைக்கு அன்பானவர்களே, நம்முடைய பரிசுத்தத்தை கெடுப்பதற்காக, பரிசுத்த வாழ்க்கை நாம் வாழ முடியாதபடிக்கு அசுத்தத்திற்கு நேராக, பாவத்திற்கு நேராக, சிற்றின்பங்களுக்கு நேராக, உலக ஆசாபாசங்களுக்கு நேராக இழுத்து கொள்ளுகிற எத்தனையோ காரியங்களை பொல்லாத பிசாசு உலகத்தில் நம்முடைய கண்களுக்கு முன்பாக ஒவ்வொரு நாட்களிலும் கொண்டு வந்து கொண்டே இருப்பான். ஆசைகள், இச்சைகள், மாமிசத்தின் கிரியைகள், இன்னும் எவ்வளவோ காரியத்தை கொண்டு வருவான் பாருங்க. நாம் அவைகளை கிறிஸ்துவின் நாமத்தினாலும், கிறிஸ்து நமக்குள் ஊற்றி இருக்கிற அபிஷேகத்தின் வல்லமையினாலும் மேற்கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் தயவாய் மறந்து விடாதீர்கள். மனசு இழுக்கதான் செய்யும். ஸ்தோத்திரம். பாருங்கள், சினிமா பழக்கத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டிருப்போம். இன்னும் உலக பிரகாரமான எத்தனையோ போதை வஸ்துகளின் அடிமைத்தனத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டிருப்போம். இன்னும் எவ்வளவோ அசத்தங்களிலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டிருப்போம். நாம் எதிலிருந்து கிறிஸ்துவால் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோமோ அவற்றை நம்முடைய கண்களுக்கு முன்பாக, நம்முடைய சிந்தையிலே, நம்முடைய மனதிற்குள்ளாக பொல்லாத பிசாசானவர் ஒவ்வொரு நாளும் ஏதோ விதங்களில் கொண்டு வந்து காண்பித்து கொண்டே இருப்பான். நாம மயங்கி விடக்கூடாது. நாம் ஜாக்கிரதையாய், நான் என் நேசருக்கு உரியவர், நான் நேசருக்கு உரிய ஒரு ஆளு, அவர் தான் எனக்கு, நான் அவருக்கு தான் அப்படிங்கிற உணர்வு உங்களுக்குள்ள மேலோங்கி நிற்கும் பொழுது இந்த சிந்தனைகள் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் ஒரு முழுமையான விடுதலை தருவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாய், வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். இப்படிப்பட்ட உலகத்தின் கிரியைகளை நம்முடைய சரீர பலத்தினால், மாம்சீக பலத்தினால், உலக ஞானத்தினாலே, உலக மற்ற எந்த காரியத்தினாலும் நம்மால் மேற்கொள்ளவே முடியாது. தேவன் தருகிற பலத்தால் மாத்திரமே இந்த உலகத்தின் கிரியைகளிலே நாம் ஜெயிக்க முடியும் என்பதை நீங்கள் மறந்துவிடவே கூடாது. பிசாசுடைய வேலை எப்படியும் நம்மை வீழ்த்தணும், பரிசுத்தத்திலிருந்து நம்மை வீழ்த்த வேண்டும். அதுதான் பிசாசுடைய திட்டம். ஆனால் ஆண்டவர் பரிசுத்தத்தில் உன்னதமான தேவன், பாவங்களை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். ஸ்தோத்திரம். பாவங்களை தான் அவர் பார்ப்பதில்லை, பாவிகளை பார்க்கிறார். ஆகவே தான் உங்களை என்னையும் அவருடைய பிள்ளையாக மீட்டெடுத்திருக்கிறார். ஆகவே வசனம் சொல்லுகிற பிரகாரமாக பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். எனக்கு இருக்கிற இந்த பரிசுத்த வாழ்க்கையின் லெவல், அளவு போதாது. இன்னும் நாம் பரிசுத்தமாகணும், இன்னும் நாம் பரிசுத்தத்தில் பலப்பட வேண்டும், பரிசுத்தத்தில் வளர வேண்டும் என்கிற உணர்வு நமக்குள்ளாக உயிரோட்டம் உள்ளதா எப்போதும் காணப்பட வேண்டும். நிறைய பேருடைய வாழ்க்கையில அது குறைந்து போய்விடுகிறது, அது மறைந்து போய்விடுகிறது. இந்த வார்த்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உன் வாழ்க்கையில் நீ எப்படி இருக்கிறாய்? கர்த்தர் விரும்புகிற பரிசுத்தம் உனக்குள்ள இருக்கிறதா? இல்லை என்றால் ஸ்தோத்திரம், எப்படி உன் வாழ்க்கை சென்று கொண்டு இருக்கிறது என்பதை சற்று நீ யோசித்து பார்த்து ஆண்டோடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தப்பா, பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைவதற்கு எனக்கு பலனை தாங்கப்பா, கிருபையை தாங்கப்பான்னு சொல்லி இன்று முதல் நீங்கள் செபிக்க ஆண்டோடைய கரத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. அப்பொழுது உங்கள் மேல் அவர் பிரியமாயிருப்பார். நீங்கள் அவருக்கு சொந்தமாய் மாறுவீர்கள், அவர் உங்களுக்கு சொந்தமாய் மாறுவார். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது. ஆகவே அந்த பரிசுத்தம் உள்ள தேவன் அவன் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என் பிரியமே, நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுது, அசுத்தம், அவன் பாவம், உலகத்தின் எந்த அசுத்தங்களும் இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நாம் மாற வேண்டும் என்பதை புரிந்து செயல்படுங்கள். மூன்றாவது காரியம், ஸ்தோத்திரம், சாட்சியுள்ள வாழ்க்கை. அதே உன்னத பாட்டின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 11வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, உன் வஸ்திரங்களின் வாசனை லீபனோனின் வாசனைக்கு ஒப்பாய் இருக்கிறது. மூன்றாவது, ஆண்டவர் விரும்புகிற ஒரு வாழ்க்கை சாட்சியுள்ள வாழ்க்கை. ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் தேவனுடைய ஜனங்கள் ஸ்தோத்திரம் சாட்சியாய் வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். உன் வஸ்திரங்களின் வாசனை. ஆண்டவர் ரட்சிப்பை நமக்கு தரும் பொழுது ரட்சிப்பின் வஸ்திரத்தை நமக்கு உடுத்துகிறார்.
அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நம்முடைய மரணம் வரையிலையும், இல்லை என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து வருகிற வரையிலையும் பத்திரமாய் எந்த அசுத்தங்களும் நெருங்காதபடிக்கு, சாட்சி கேட்டுக்கு ஏதுவாய் எந்த ஒரு காரியமும் வந்துவிடாதபடிக்கு நீங்கள் சர்வ ஜாக்கிரதையாய் இந்த வஸ்திரத்தை காத்து கொள்ளுகிற ஒரு அனுபவம் உங்களுக்குள்ளாய் காணப்பட வேண்டும். அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை உரிந்து கொள்வதற்கு ஏதுவாக பொல்லாத பிசாசானவன் எவ்வளவோ காரியத்தை செய்வான். சாட்சிக்கேடான வாழ்க்கை வாழ வைத்து விட வேண்டும் என்பதற்காக ஏதேதோ பல காரியத்தை செய்வான். ஸ்தோத்திரம். ஆனால் நாம் வாழுகிற வீட்டிற்குள்ளாக, நாம் வசிக்கிற ஊருக்குள்ளாக, நாம் ஆராதிக்கிற சபைக்குள்ளாக, படிக்கிற இடத்திலே, வேலை செய்கிற இடத்திலே, தொழில் செய்கிற இடத்திலே, நாம் எங்கெல்லாம் கடந்து செல்கிறோமோ அங்கெல்லாம் கிறிஸ்துவுக்கு வைராக்கியமான ஒரு சாட்சியாய் வாழ வேண்டும். எந்த உலக பிரகாரமான காரியமோ, எந்த மனுஷிக பிரகாரமான காரியமோ, எந்த மாம்சீக பிரகாரமான காரியமோ என் சாட்சியை அசைக்க முடியாது என்கிறதான ஒரு தைரியம் உள்ள வாழ்க்கை நாம் வாழ பழக வேண்டும். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது சாட்சியற்ற ஒரு வாழ்க்கை. பேரளவு கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். சபைகளுக்கு ஆராதிக்க போகிறார்கள். எங்கே கூட்டங்கள் நடந்தாலும் ஓடி போகிறார்கள். வெளியிலே பார்க்கும் பொழுது ஆமென் அவர்கள் வேதத்தை சுமக்கிறார்கள். ஆனால் பல நிலைமைகளிலே அவர்களின் காரியங்களை பார்க்கும் பொழுது அன்பான தேவனுடைய பிள்ளைகளை சாட்சியற்ற ஒரு நிலைமை. பலர் என்னிடத்தில் பலரை குறித்து பேசும்பொழுது சொல்வார்கள், சபைக்கு ஓடோடி வருகிறார்கள், ஆனால் சாட்சி இல்லை. ஸ்தோத்திரம். கடந்த சில வருடங்களுக்கு முன்பாக ஸ்தோத்திரம் ஒரு சகோதரன் எனக்கு ஃபோன் பண்ணி, நீங்க சர்ச்சில் என்ன பிரசங்கம் பண்றீங்க, ஜனங்களுக்கு வர்றவங்களுக்கு எதை போதித்து கொடுக்குறீங்க, அன்பை குறித்து போதித்து கொடுங்க, நல்லொழுக்கங்களை போதித்து கொடுங்க, குடும்பத்துக்குள்ள ஐக்கியமா இருக்கணும், ஒற்றுமையா இருக்கணும்னு சொல்லி போதித்து கொடுங்க, ஏன் சபைக்கு வர்றவங்களை தாறுமாறா நடத்த பிரயாசப்படுகிறீர்கள் என்று சொல்லி வாய்க்கு வந்தபடி பேச ஆரம்பித்தார். எனக்கு ஒன்றும் புரியவில்லை. ஸ்தோத்திரம். சத்தியத்தை சத்தியமாக, உபதேசத்தை உபதேசமாக கண்டிப்போடு நானும் என் மனைவியும் சபையிலும் சரி, கர்த்தரை தேசத்தின் பல பகுதிகளுக்கு அழைத்து செல்கிறார். எங்கு அழைத்து சென்றாலும் சரி இதைத்தான் நாங்கள் பேசுகிறோம். கண்டிப்பாகத்தான் கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறோம். யாருக்கும் பட்சமாய் வார்த்தைகளை பேசுவதில்லை. காரணம், தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட வார்த்தைகளை ஜனங்களுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவாக, ஜனங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்திற்கு ஏதுவாக, பரலோகத்திற்கு அவர்களை நடத்த வேண்டும் என்கிற உணர்வோடு பேசிக்கொண்டு இருக்கிறோம். இந்த சகோதரன் சொன்ன வார்த்தை எனக்கு புரியவில்லை. ஸ்தோத்திரம். அதனால் நான் சொன்னேன், நீங்கள் யார் என்று நினைத்து என்னோடு பேசுகிறீர்கள் என்று கேட்ட பொழுது, நீங்கள் கட்டையன் வேலையில் இருக்கிற ஜஸ்டிஸ் பாஸ்டர் தானே? ஆமாம். ஸ்தோத்திரம். உங்கள் கூட தான் பேசுகிறேன் அப்படின்னாரு. எந்த விஷயம் நீங்கள் யாருன்னு கேட்ட பிறகு, ஸ்தோத்திரம், ஒரு தாயாருடைய பெயரை சொல்லி இன்னாருடைய மகன் நான். ஸ்தோத்திரம். வரந்தோறும் சர்ச்சைக்கு வந்துடுறாங்க, எல்லா ஜபத்துக்கும் ஓடி ஓடி வர்றாங்க. நல்லது, நான் அதுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்கிறேன், ஓகே வரட்டுமே, சர்ச்சுக்கு வரட்டுமேன்னு சொல்லி. ஆனால் என்கிட்டயோ, என் மனைவி இடத்துலையோ, என் பிள்ளைகள் இடத்துலையோ அவங்க அன்பா இல்லை, ஒற்றுமையா இல்லை, விட்டு கொடுப்பதில்லை. எப்பொழுது பார்த்தாலும் சண்டை போட்டுக்கொண்டு, எப்பொழுது பார்த்தாலும் கெட்ட வார்த்தை பேசிக்கொண்டு, எப்பொழுது பார்த்தாலும் தாறுமாறாய் பேசிக்கொண்டு இருக்கிறார்களே. ஒருவேளை நீங்க சர்ச்சில் இதைத்தான் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுப்பீங்களோன்னு சொல்லி எனக்குள்ள ஒரு கோபம் வந்தது. அந்த கோபத்தில் நான் பேசிட்டேன். ஸ்தோத்திரம். உடனே நான் பல காரியத்தை அந்த சகோதரோடு சொன்னேன். பிற கடைசியில் கோவப்பட்டதுக்கு என்னை மன்னித்து கொள்ளுங்கன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டார். ஸ்தோத்திரம். அந்த தாயாரை மறுபடி சபைக்கு வந்த பொழுது கூப்பிட்டு சில காரியங்களை சொல்லி ஆமென் அவர்களை கிறிஸ்துவுக்குள்ளாக பலப்படும்படியாக, குடும்பத்திற்குள்ளாக சாட்சியாய் வாழ அவர்களுக்கு சில ஆலோசனைகளை சொன்னேன். அவர்கள் மரித்து போனார்கள். ஸ்தோத்திரம். மரிக்கும் பொழுது, மரித்த பிற்பாடு மகன் மருமகள் எல்லாரும் சொன்னாங்க, நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்க. ஸ்தோத்திரம். நல்ல சாட்சியாக வாழ்ந்தாங்க. ஆரம்பத்தில் அப்படி இருந்தாங்க. உங்ககிட்ட நான் கோவப்பட்டேன், ஆனால் நீங்கள் அவங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வசனத்தின்படி சொல்லி ஜெபித்து அனுப்பினீங்க. அதுக்கு பிற்பாடு அவங்க வாழ்க்கையில் மாற்றம். இப்போ நாங்கள் நம்புகிறோம், கிறிஸ்துவுக்குள்ளாக என்னுடைய தாயார், என் மாமியார் மரித்திருக்கிறார்கள் என்று சொல்லி அவங்க நல்ல சாட்சி சொன்னாங்க. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? குடும்பத்துக்குள்ள சாட்சியாக இருக்கிறீங்களா? வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல சாட்சியாக இருக்கிறீங்களா? நீங்கள் கூடி வந்து ஆராதிக்கிற சபைக்குள்ளாக நீங்கள் சாட்சியாக இருக்கிறீங்களா?
சபையில் உள்ளவங்க உங்களை குறித்து நல்ல சாட்சி சொல்ல முடியுமா? உங்களுடைய கணவன், உங்களுடைய மனைவி, உங்களுடைய பிள்ளைகள் உங்களை குறித்து நல்ல சாட்சி கொடுக்க முடியுமா? மாமியாரே, உன்னை குறித்து மருமகள் நல்ல சாட்சி கொடுக்க முடியுமா? மருமகளே, உன்னை குறித்து நல்ல சாட்சியோ மாமியார் கொடுக்க முடியுமா? ஸ்தோத்திரம். எல்லாருடைய வாழ்க்கை பார்க்கும் பொழுது எல்லாருக்குள்ளே ஒரு சுய நீதி இருக்குது. ஸ்தோத்திரம். வசனம் சொல்லுகிறது, நம்முடைய நீதி அழுக்கான கந்தை. அந்த கந்தையை நாம் சுமந்துக்கிட்டு, அந்த அழுக்கு பொதியை நாம் சுமந்துக்கிட்டு, நான் பண்ணுறதெல்லாம் கரெக்டு தான், நான் பண்ணுறது தான் சரி, நான் சரியாக தான் செய்வேன் அப்படின்னு சொல்லி நியாயம் பேசாம வசனத்தின்படி, ஸ்தோத்திரம், என் ரட்சிப்பின் வஸ்திரங்களில் வாசனை வீசுகிறதா, என் ரட்சிப்பில் வாசனை வீசுகிறதா என்று சொல்லி நீங்கள் ஒவ்வொரு காரியத்திலும் நீங்கள் ஆமென் கவனமாய் நடக்க ஆவியானவர் இன்றைக்கு உங்களுக்கு அழகாய் கற்றுக் கொடுக்கிறார். வாய்க்கு வந்தபடி தாறுமாறா பேசி விடாதீர்கள். சில விசுவாசிகள் கூட என்கிட்ட வரும் பொழுது ஏதாயிலும் காரியத்தை குறித்து வேலை ஸ்தலத்திலோ வீட்டிலோ இன்னும் பல இடங்களுக்கு போவாங்க இல்லையா, ஏதாயிலும் குறித்த யார் மேலாயிலும் உள்ள கோபத்தோடு வருவார்கள். வந்து பேசிவிட்டு தங்களையும் அறியாமல் ஒரு பாஸ்டர்கிட்டேங்க, நம்ம பாஸ்டர்கிட்டேங்க பேசிட்டு இருக்கிறோங்கிற உணர்வு இல்லாமல் ஆண்களானாலும் சரி பெண்களானாலும் சரி சில நேரத்தில் சில தகாத வார்த்தைகளை கெட்ட வார்த்தை பேசிடுவாங்க. ஸ்தோத்திரம். அவங்களுக்கு அது ஃப்ளோவாக வந்துடுது. அதை எப்படி அவங்களால கட்டுப்படுத்துறதுல பாஸ்டர்கிட்ட பேசிட்டு இருக்கிறோம், கவனமாக பேசணும் அப்படி இல்லை. பாஸ்டர்கிட்ட மாத்திரம் இல்லை, யார்கிட்ட பேசினாலும் உங்கள் வார்த்தையில் சாட்சி வெளிப்படணும், உங்கள் பார்வையில் சாட்சி வெளிப்படணும், உங்கள் சிந்தனையில் சாட்சி வெளிப்படணும், உங்கள் செய்கைகளில் சாட்சி வெளிப்படணும். காரணம், கர்த்தருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. தாவிது சொல்றாரு, நான் எங்கே போனாலும் உடைய கண்கள் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறது. வானத்துக்கு மேலே போனால் அங்கே இருக்கிறீரு, பூமியின் தாழ்விடங்களுக்கு போனாலும் அங்கே நீர் இருக்கிறீரு. எங்கே போனாலும் உங்கள் கண்ணுக்கு மறைவா நான் என்னை ஒழித்து கொள்ளவே முடியாதப்பான்னு சொல்லி ஆண்டோடைய பாதத்தில் தன்னை அர்ப்பணிக்கிறார். நாம் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நோவாவின் காலத்தில் நோவா வாழ்ந்த அந்த காலத்தில் இருந்த ஜனங்கள் பொல்லாதவர்கள், அக்கிரமக்காரர்கள், பாவத்தை நடப்பிக்கிறவர்கள். ஆனாலும் அந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த நோவா கர்த்தருக்கு முன்பாக சாட்சியாக இருந்தார். கர்த்தர் அந்த நோவாவை குறித்து சாட்சி கொடுத்தார். அதுபோல ஸ்தோத்திரம், மோசேயை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். என் வீட்டில் எங்கு உண்மை உள்ளவன் என்று சாட்சி கொடுக்கிறார். யோபுவை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். சாத்தானிடத்தில் சாட்சி கொடுக்கிறார். உத்தமன், நீதிமான், தேவனுக்கு பயப்பட்டு நடக்கிற ஒரு மனிதன் என்று சொல்லி யோபுவை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். கொர்நேலியை குறித்து நாம் நல்ல சாட்சியை அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். தாவீதை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், என் இருதயத்திற்கு ஏற்றவன். ஆகவே உங்களை குறித்தும் ஆண்டவர் சாட்சி கொடுக்கத்தக்க விதத்திலே உங்கள் சாட்சியில் உள்ள வாழ்க்கையிலே நீங்கள் நாளுக்கு நாள் வளரும் பொழுது நீங்கள் நேசருக்குரியவர்களாய் மாறுவீர்கள். நேசரின் பிரியம் உங்கள் மேல் பூரணமாய் வெளிப்படும் என்பதில் சந்தேகமே இல்லை, சந்தேகமே இல்லை. சாட்சியுள்ள வாழ்க்கை வாழுங்கள். கடைசியாக ஆமென், கனியுள்ள வாழ்க்கை, கனியுள்ள வாழ்க்கை வாழணும். உன்னத பாட்டின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம் 14வது வசனத்தில் உள்ள பகுதிகளை வாசிக்கிறேன். உன் தோட்டம் மாதளம் செடிகளும் அருமையான கனி மரங்களும் உள்ள சிங்கார வனமாய் இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஆமென் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற இன்னும் ஒரு முக்கியமான காரியம், கனியுள்ள வாழ்க்கை வாழணும். ஆவியின் கனிகளை கொடுக்க வேண்டும். ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர 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 அவர்களிடத்திலிருந்து கனிகள் வெளிப்பட வேண்டும். இன்றைக்கு கனிகள் வெளிப்படுவதற்கு பதிலாக அசுத்தங்களும் அசுசிகளும் நாற்றங்களும் இன்னும் எவ்வளவோ காரியங்கள் வெளிப்படுகிறது. ஆனால் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், உன் தோட்டம் மாதளம் செடிகளும் அருமையான கனி மரங்களும் உள்ள சிங்கார வனமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஒரு தேவனுடைய பிள்ளை, ஒரு தேவன் மேல் பிரிய வைத்திருக்கிற பிள்ளை, தேவன் பிரியப்படுகிற ஒரு பிள்ளை இந்த உலகத்தில் மரணம் வரையிலையும் சாட்சியாக வாழணும். அந்த சாட்சியுள்ள வாழ்க்கையோடு கூட கனியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி
கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நமக்குள்ளிருந்து ஸ்தோத்திர வசனத்தின்படி கலாத்தியர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 16ஆம் ஸ்தோத்திரம் 22ஆம் வசனம் 23ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அன்பு வெளிப்படணும். தேவன் அன்பாகவே இருந்தார் என்று வசனம் சொல்லுகிறது. அவர் எந்த இடத்துல அன்பை வெளிப்படுத்தினார், அதே போல நாமும் அன்பாய் இருக்க வேண்டும். தேவனுக்குள் இருந்த அன்பு நமக்குள்ள வெளிப்படணும். மாய்மாலமான அன்போ, மாம்சீக அன்போ, ஆசாபாசங்கள் நிறைந்த அன்போ, வஞ்சனையான அன்பை வெளிப்படக்கூடாது. தேவனுக்குள் இருந்த அந்த உண்மையான அன்பு நமக்குள்ள இருந்து வெளிப்படணும். சந்தோஷம், கர்த்தருக்குள்ளான சந்தோஷம் நமக்குள்ள வெளிப்படணும். இன்னும் பார்க்கும் பொழுது சமாதானம், சமாதானத்தினால் நாம் நிறைந்திருக்க வேண்டுங்க. ஸ்தோத்திரம். பாருங்க, சிலுவையில் இயேசு கிறிஸ்துவை குடும்பப்படுத்துறாங்க. அவரை பிடித்த நேரத்திலிருந்து அவரை ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க, வேதனைப்படுத்துறாங்க, துக்கப்படுத்துறாங்க, அவமானப்படுத்துறாங்க. கடைசியில் கொண்டு போய் சிலுவையில் முள்முடி சூட்டி அறைந்து விடுகிறார்கள். சிலுவையில் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா? பிதாவே இவர்களுக்கு மன்னியும், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். காரணம் என்ன தெரியுமா? அந்த நல்ல ஆண்டுடைய இருதயம் முழுவதும் அன்பு, அடுத்தபடியாக அந்த நல்ல ஆண்டுடைய இருதயம் முழுவதும் சமாதானம் இருந்தது. கோபம், எரிச்சல், வைராக்கியம், ஆத்திரம் வேற எதுவுமே இல்லை. சமாதானத்தினால் நிறைந்த ஆண்டவர், அன்பினால் நிறைந்த ஆண்டவர். ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட கொடுமையான செயல்களை செய்தவர்களுக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறார். பார்த்தீர்களா? ஆண்டவருக்குள் ஆவியின் கனிகள் இருந்தது. உங்களுக்குள்ள இருக்குதா? யாராயிலும் ஏதாயிலும் ஒரு எதிரான காரியத்தை உங்களுக்கு விரோதமாக செய்துட்டா, ஸ்தோத்திரம், நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் பாம்பு மாதிரியாக்கோ, ஸ்தோத்திரம், நான் யானை மாதிரியாக்கோ, மறக்கவே மாட்டேன், அது உள் மனசுக்குள்ள அப்படியே நான் வச்சிருப்பேன். எவ்வளோ ஒரு கீழ்த்தரமான கிறிஸ்தவ வாழ்க்கை, எவ்வளோ ஒரு கேவலமான கிறிஸ்தவ வாழ்க்கை. ஸ்தோத்திரம். ஆவியின் கனி உனக்குள் இல்லையே. ஆனால் ஆவியின் கனியாகிய அன்பையும் சமாதானத்தையும் கர்த்தர் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறாரே. அன்பின் உச்சம் மன்னிப்பு, சமாதானம் நிறைந்த ஒரு இருதயத்திற்குள் இருந்துதான் அந்த மன்னிக்கிற வார்த்தை வெளிப்படும். அந்த அனுபவம் நமக்குள்ளாக உண்டாகட்டும். நீடிய பொறுமை, நீடிய பொறுமை. யோபுவை குறித்த வசனம் சொல்லுகிறது, நீடிய பொறுமை உள்ள யோபு. நீடிய பொறுமையோடு காத்திருந்த யோபுவின் முடிவை நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீர்களே. நமக்கு இழப்பு வந்துட்டுனா, கொஞ்சம் நஷ்டம் வந்துட்டுனா, தொழிலையோ ஏதோ ஒரு காரியத்தில் கொஞ்சம் இழப்போ வேதனையோ வந்துட்டுன்னு சொன்னால் நம்ம பொறுமையை அப்போ பார்க்கணும். ஸ்தோத்திரம். எப்படியெல்லாம் செயல்படுகிறார்கள். அடுத்தபடியாக தயவு, தயாள குணம் நமக்குள்ளே இருக்கணும். ஏழைகளுக்கு இறங்கணும், நற்கிரியைகளை செய்யணும். இந்த நாட்களில் கோடிக்கணக்கான ஜனங்கள் பாதிக்கப்பட்டு வேதனையோடு கூட இருக்கிறாங்க. நம்மால் அத்தனை பேருக்கு உதவி செய்ய முடியவில்லை என்றாலும் நமக்குள்ளே இருக்கிற இந்த தயாள குணம் நமக்குள்ளே இருக்குன்னு சொன்னால் ஒரு சிலருக்காகிலும் ஏதாகிலும் உதவிகளை செய்வதற்குரிய இருதயம் நமக்குள்ளே இருக்கும். எப்படி இருக்கிறீங்க? அடுத்த பாருங்க, நற்குணம், நல்ல குணங்கள் வெளிப்படணும். வார்த்தையில் நல்ல குணம் வெளிப்படணும். ஒவ்வொரு செயலிலும் நல்ல குணத்தை நாம் வெளிப்படுத்தணும். அடுத்த விசுவாசம். யோபு சொல்லுகிறார், என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் விசுவாசமாயிருப்பேன். எல்லாம் போச்சுங்க, போக வேண்டியது உயிர் மாத்திரம்தான். யோபுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா உயிர் மட்டும்தான் போகணும், வேற எல்லாம் போச்சு. சொத்து சுகம் எல்லாம் போச்சு, பிள்ளைகள் போச்சு, குடும்பம் போச்சு, எல்லாம் போயாச்சு, எல்லாம் போயிட்டு. ஆனால் அந்த நேரத்தில் யோபு, என்னை கொண்டு போட்டாலும் பரவாயில்ல, என் தகப்பனிடத்தில், என் தேவனிடத்தில் நான் நம்பிக்கையாக இருப்பேன்னு சொன்னார். அந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்கணும். ஆபிரகாமின் விசுவாசத்தை குறித்து பாருங்கள். ஒன்றுமில்லாமையில் எல்லாவற்றையும் உருவாக்க வல்லமையுள்ள தேவன் என் மகனை நான் ஜீவ பலியாக, தகன பலியாக இந்த இடத்துல ஒப்பு கொடுத்தாலும் அந்த சாம்பல்ல இருந்து எனக்கு மறுபடியும் ஒரு ஈசாக்கு அவரால் உண்டு பண்ணி தர முடியும் சொல்லி விசுவாசித்தார். இதுதான் விசுவாசம். இந்த விசுவாசம் நமக்குள்ளாக வெளிப்பட வேண்டும். சாந்த குணம், சாந்த குணம். பேரு சாந்தகுமாரா இருக்கும், பேரு சாந்தகுமாரியா இருக்கும். ஆனால் அவங்கள பார்த்தீங்கன்னா
ஸ்தோத்திரம். எண்ணெயில் பட்ட கடுகு போல தாளிச்சு கொண்டே இருப்பாங்க. சாந்த குணம் நமக்குள்ள வெளிப்பட வேண்டும். அடுத்தால பார்த்தீங்கன்னா இச்சை அடக்கம். இச்சை அடக்கம் ரொம்ப முக்கியமான ஒரு கனி. ஸ்தோத்திரம். உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. சரீரத்துக்குள்ள இருந்து எழுப்புகிற மாமிச இச்சைகளுக்கு, உணர்வுக்கு, அந்த மாமிச உணர்வுகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. பவுல் சொல்றாரு, முந்தின காலத்துல ஸ்தோத்திரம், என் மனசும் மாமிசமும் விரும்பினபடி ஏகமாய் நடப்பித்தன் காரியங்களை, ஆனா அவைகளை இப்பொழுது நினைக்கும் பொழுது எனக்கு வெக்கமா இருக்குது, எனக்கு அசுத்தமா இருக்குது, எனக்கு கேவலமா இருக்குதுன்னு சொல்றாரு. ஆனா தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்ளுகிற அநேகர் இன்றைக்கு அசுத்தத்துக்குள்ள விழுந்து கிடக்கிறாங்க. இச்சையடக்கம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். பேப்பர்களையும் தொலைக்காட்சிகளில் வருகிற செய்திகளில் ஸ்தோத்திரம், தவறான பாதையில் நடக்கிறவர்களும் மோசமான காரியங்களை நடப்பிக்கிறவர்களுடைய பெயர்களை பார்த்தால் பெரும்பாலும் கிறிஸ்தவ பெயர்களாக இருக்கிறது. ஏசு நேசன்னு பேரை வச்சுக்கிட்டு ஸ்தோத்திரம், மோகம் கொண்டு கொலை செய்துட்டான் அப்படின்னு சொல்லி பேப்பரில் டிவியில எல்லாம் வருது. கேவலம் இல்லைங்க. இச்சை அடக்கம் நமக்குள்ள இருக்கணும். ஸ்தோத்திரம். இச்சை அடக்கம் நமக்குள்ள இருக்கணும். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் ஆசை இச்சைகளை அனுதினமும் சிலுவையில் அறைகிறார்கள். அடக்கணும், சிலுவையில் அடிக்கணும். ஸ்தோத்திரம். அது மறுபடி நமக்குள்ள இருந்து எழும்பாத அளவுக்கு நம்ம வாழணுங்க. இப்படிப்பட்ட ஆவியின் கனியுள்ள வாழ்க்கை நாம் வாழும் பொழுது ஸ்தோத்திரம், நீ என்னுடையவள், நீ என்னுடையவன், என் பிரியம் உன்மேல் இருக்கும் என்று சொல்லி ஆண்டவரும் சொல்வாரு. நாமளும் தைரியமா சொல்ல முடியும், என் நேசர் என்னுடையவர், நான் என் நேசருக்குரிய நபர், தைரியமா சொல்ல முடியும். இப்படிப்பட்ட ஸ்தோத்திரம், நேசரின் இருதயத்தை கவருகிற ஒரு வாழ்க்கை, பழுதில்லாத பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, சாட்சியுள்ள வாழ்க்கை, கனியுள்ள வாழ்க்கை, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நாம் வாழும் பொழுது என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, என் பிரியமே, என் பிரியமே, என் பிரியம் உன்மேல் இருக்கிறது, நீ என்னுடைய நபர், நீ எனக்கு சொந்தம், நீ எனக்கே சொந்தம்னு சொல்லி ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்வார். ஏன் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அருமையானவர்களே ஸ்தோத்திரம், நம்முடைய கர்த்தராகிய 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு உங்கள் இருதயங்கள் ஸ்திரப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆம், இயேசுவின் வருகை சீக்கிரம். உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற அத்தனை காரியங்களும் நமது அருமை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வருகையை தெளிவாக பறைசாற்றி கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு புரிந்து கொண்டு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் மாத்திரமே அவர் கோடான கோடி பரிசுத்தவான்களோடு மேகத்தில் இறங்கி வரும் பொழுது, எக்காலம் தொனிக்கும் பொழுது, அந்த எக்கால சத்தம் நமக்குள்ள கேட்கும். இங்கே ஏறி வாருங்கள் என்கிற சத்தம் நமக்குள்ள கேட்கும். ராஜ்யத்துக்கு நாம் எடுத்துக்கொள்ளப்பட முடியும் என்பதை புரிந்து கொண்டவர்களாய், இந்த உலக வாழ்க்கை கொஞ்ச காலம். இந்த உலக வாழ்க்கையில நான் உலகத்துக்கோ உலகத்தில் இருக்கிறவர்களுக்கோ சொந்தம் அல்ல, என் நேசருக்கு தான் நான் சொந்தம்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்து வாழ இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே அன்பு தேவனுடைய பிள்ளைகளை உங்களை ஒப்புக் கொடுப்பீர்களா? நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். சர்வலமுள்ள பிதாவே, நீர் தந்த நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நான் என் நேசருக்கு மாத்திரமே இந்த உணர்வு, இந்த எண்ணம், இந்த அனுபவம் வார்த்தை கேட்ட ஒவ்வொருவருக்குள்ளே வரட்டும்பா. பொல்லாங்கன் ஒருவரை வஞ்சித்து விடாதபடிக்கு ஆவியானவரே ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யும்படிக்காக ஜெபிக்கிறேன். 4 விதமான வாழ்க்கையின் அனுபவங்களை கற்றுக் கொடுத்தீரப்பா. அந்த வாழ்க்கையின் அனுபவங்களை தங்கள் வாழ்க்கையிலே அபியாசப்படுத்தி உமக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ தகப்பனே, என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவர் என்று சொல்லத்தக்க விதத்திலே வாழ கிருபை பாராட்டும்படிக்காக ஜெபிக்கிறேன். வழி விலக பண்ணுகிறேன் தகப்பனே. இந்த பொல்லாங்கனுடைய கிரியைகளை
மேற்கொள்ளுகிற அதிகாரத்தையும் பலனை ஆமென் கர்த்தர் நீர் கொடுக்கும்படிக்காக ஜெபிக்கிறேன். இந்த நாமத்தில் ஒவ்வொரு வார்த்தையை கேட்ட பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன். நல்ல சாட்சிகள் எழும்பட்டும், கர்த்தருக்கு பிரியமாய் வாழட்டும், ராஜ்யத்திலே சேர்த்து கொள்ளப்படும் பொழுது ஆயத்தமாய் இருக்கட்டும். உடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். வார்த்தையை கேட்ட அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. நான் என் நேசருக்கே என்று சொல்லி முழங்குங்க. அந்த வார்த்தையை மறந்துடாதுங்க. கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாயிருப்பார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.